ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் கர்மா இஸ் கர்மான்னு சொல்லுவாங்களே, உண்மைதாங்க. அதாவது நீ முன்னாடி செஞ்சது இப்போ பின்னாடி உனக்கே ரிவீட் அடிக்குதுமாங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ மீனாவோட கடையை காலி பண்ணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி நீ கால் பண்ணி தூக்க வச்ச. ஆனால் உனக்கு கடவுள் பார்த்து கூலி கொடுத்தான்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. முத்து யதார்த்தமாக செஞ்சது உனக்கு நஷ்டமாயிடுச்சு. இல்லை வேணும் இந்த பொண்ணுக்கெல்லாம் இப்படி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோவத்தில் வீட்டில் பிடிச்சி கற்றுன்னு கத்துறாரு. கத்தின உடனே மொத்த குடும்பமும் சேர்ந்து முத்து மேலே பழிய சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நீ எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ ரிட்டர்ன் அனுப்பியிருக்கணும். நீ ஏன் சொல்லாமலே நீ ரிட்டர்ன் அனுப்பின அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ரவியும் ஒரு பக்கத்து ஆமா எங்கள் அண்ணன் பண்ணது தான் தப்புன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது, பொண்டாட்டி கையால் சோறு கிடைக்கணுமே, இல்லைன்னா முத்துவாலேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கத்து ஏமாந்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் மேலே தப்பு இல்லைனாலும் தப்பு இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்ட போய் கிச்சனில் கேட்க மீனா ஆமாம் இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாங்க, பார்க்குறவங்களுக்கே தெரியாது, மீனா இருக்க தெரியாதாங்க, அப்பட்டமாக தெரியுது இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு. இந்த ஏசி அங்கே போகணும், அங்கேருந்து திரும்ப இங்கே வரணும், இது வீட்டில் பிரச்சனையாகணும்னு தெரிஞ்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. இதை சான்ஸாக வச்சு வேணுனே இவங்க மஞ்சள் கயிறு மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்களாம், கழுத்தில் தாலி கயிறு இல்லாமல் நிற்கிறாங்களாம். உருட்டு உலகமாக ஃப்ராடுமா, நீ மொத்த பணத்தை தூக்கி பேங்க் லாக்கரில் போட்டு இவங்களை வச்சு வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு புருஷனை கைக்குள்ளே போட்டு நீ மடக்கி வச்சுட்டு பிளான் பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ரோகிணியோட உண்மை என்னைக்கு தான் வெளியே வரப்போதோ தெரில. டேரக்டர் சார் கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் ரோகிணியோட உண்மையெல்லாம் கொஞ்சம் வெளியே அனுப்புங்க. அது உலகமாக ஃப்ராடாக இருக்குது. 1-2 தப்பாவது வெளியே தெரிய வச்சாதான் நம்ம முத்துக்கும் கரெக்டாக இருக்கும், முத்துவோட குடும்பத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இது ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் கொஞ்சம் தெரிய வைங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாட்டணும், ஒரு நாள் மாற்ற அன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் திட்டினாலும் தான் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணுறாலும் நினச்சி பெருமைப்பட்டுக்கிறாரு. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிளம்பி இவரு ஒரு பக்கம் கிளம்ப போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ